விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. திமுக அதிமுக கூட்டணி முயற்சி நடந்தது உண்மைதான். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் பேட்டி. தாவேக ஆட்சி அமைப்பதற்கு முன் நடந்தது என்ன? திமுக அதிமுக கூட்டணி முயற்சி நடந்தது உண்மைதான். புதிய தலைமுறைக்கு முஸ்லிம் லீக் தலைவர் பேட்டி. தாவேக ஆட்சி அமைப்பதற்கு முன் நடந்தது என்ன? திமுக அதிமுக கூட்டணி முயற்சி நடந்தது உண்மைதான் என்று புதிய தலைமுறைக்கு முஸ்லிம் லீக் தலைவர் பேட்டி அளித்திருக்கிறார். சேர்ந்து ஆட்சி அமைக்க திமுகவும் அதிமுகவும் முயன்றன. திமுக சார்பாக எங்களிடம் இது சொல்லப்பட்டது. உண்மையை உடைத்த முஸ்லிம் லீக் தலைவர். சேர்ந்து ஆட்சி அமைக்க திமுகவும் அதிமுகவும் முயற்சி செய்தன. திமுக சார்பில் எங்களிடம் இது சொல்லப்பட்டது. உண்மையை உடைத்த முஸ்லிம் லீக் தலைவர். தாவேக ஆட்சி அமைப்பதற்கு முன்பாக நடந்தது என்ன? சேர்ந்து ஆட்சி அமைக்க திமுகவும் அதிமுகவும் முயற்சி செய்தன. ஏடிஎம்கேயும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை உள்ளுக்குள்ளே பேசப்பட்டது. அது யாரு முன்னெடுத்தாங்க ஐயா? எங்களிடத்துல சொல்லப்பட்டது. ஏன்னா அது இல்லாம சொல்லப்பட்டதுன்னா யாராவது ஒரு தரப்புல இருந்து வந்து சொல்லியிருக்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்பா எனக்கு சொல்லப்பட்டது. ஏடிஎம்கேயும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை உள்ளுக்குள்ளே பேசப்பட்டது. அது யாரு முன்னெடுத்தாங்க ஐயா? எங்களிடத்துல சொல்லப்பட்டது. ஏன்னா அது இல்லாம சொல்லப்பட்டதுன்னா யாராவது ஒரு தரப்புல இருந்து வந்து சொல்லியிருக்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்பா எனக்கு சொல்லப்பட்டது. அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க பேசப்பட்டன. எங்களிடம் அது சொல்லப்பட்டது. திமுக சார்பாக அது தங்களிடம் சொல்லப்பட்டதாக புதிய தலைமுறைக்கு முஸ்லிம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் அளித்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். ஏடிஎம்கேயும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை உள்ளுக்குள்ளே பேசப்பட்டது. அது யாரு முன்னெடுத்தாங்க ஐயா? எங்களிடத்துல சொல்லப்பட்டது. ஏன்னா அது இல்லாம சொல்லப்பட்டதுன்னா யாராவது ஒரு தரப்புல இருந்து வந்து சொல்லியிருக்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்பா எனக்கு சொல்லப்பட்டது. ஏடிஎம்கேயும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை உள்ளுக்குள்ளே பேசப்பட்டது. அது யாரு முன்னெடுத்தாங்க ஐயா? எங்களிடத்துல சொல்லப்பட்டது. ஏன்னா அது இல்லாம சொல்லப்பட்டதுன்னா யாராவது ஒரு தரப்புல இருந்து வந்து சொல்லியிருக்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்பா எனக்கு சொல்லப்பட்டது.
தாவேக அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கை விமர்சிக்கும் திமுகவினர். எங்களை விமர்சிக்க யாருக்கும் உரிமை இல்லை என்று முஸ்லிம் லீக் தலைவர் கூறியிருக்கிறார். முஸ்லிம் லீக்கை விமர்சிக்கும் திமுகவினர் எங்களை விமர்சிக்க யாருக்கும் உரிமை இல்லை. முஸ்லிம் லீக்கை விமர்சிக்கும் திமுகவினர் எங்களை விமர்சிக்க யாருக்கும் உரிமை இல்லை என்று தெரிவித்திருக்கிறார் முஸ்லிம் லீக் தலைவர் காதர் மொய்தீன். தாவேக அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக். முஸ்லிம்கள் வாக்கு இல்லாமல் திமுக வென்றிருக்குமா? ஜெயித்த இடங்களில் திமுக கணக்கெடுக்க வேண்டும். எங்களை விமர்சிக்க யாருக்கும் உரிமை இல்லை என்று தெரிவித்திருக்கிறார் முஸ்லிம் லீக் தலைவர் காதர் மொய்தீன். தாவேக அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் இடம்பெற்றிருக்கும் நிலையில் முஸ்லிம் லீக்கை திமுக விமர்சிக்கிறது. எங்களை விமர்சிப்பது முட்டாள்தனமானது. முஸ்லிம்கள் வாக்கு இல்லாமல் திமுக வென்றிருக்குமா என்றும் ஜெயித்த இடங்களில் திமுக கணக்கெடுக்க வேண்டும் என்றும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் தெரிவித்திருக்கிறார். எங்க ஓட்டு இல்லாட்டி நீங்க ஜெயிச்சிருக்க முடியாத. நீங்க ஜெயிச்ச இடத்தெல்லாம் கணக்கு பாருங்க. எங்க சமுதாய ஓட்டு இல்லாம யார் ஜெயித்தது கணக்கெடுக்க சொல்லுங்க. அதனால விமர்சனம் யாரும் பண்ண மாட்டாங்க, பண்ணக்கூடாது. அது திமுக தலைவர் அதை கிளாரிஃபை பண்ணிட்டாரு. அவங்களுக்கான உரிமை இருக்கு. அப்படி விமர்சனம் யாராவது பண்ணாங்கன்னா அது முட்டாள்தனமான விஷயம், புரியாதனமான விஷயம், அது போக்கிரித்தனமான விஷயம். இது விமர்சனம் பண்ணுன்னு யாராவது பேசினாங்கன்னா நாங்கள் சொல்கிற விமர்சனம் அது வேற மாதிரி இருக்கும். எங்களை விமர்சனம்லாம் பண்ணக்கூடாது. எங்கள் ஓட்டு இல்லாட்டி நீங்கள் ஜெயிச்சிருக்க முடியாத. நீங்கள் ஜெயிச்ச இடத்தெல்லாம் கணக்கு பாருங்க. எங்கள் சமுதாய ஓட்டு இல்லாமல் யார் ஜெயித்தது கணக்கெடுக்க சொல்லுங்க. அதனால விமர்சனம் யாரும் பண்ண மாட்டாங்க, பண்ணக்கூடாது. அது திமுக தலைவர் அதை கிளாரிஃபை பண்ணிட்டாரு. அவங்களுக்கான உரிமை இருக்கு. அப்படி விமர்சனம் யாராவது பண்ணாங்கன்னா அது முட்டாள்தனமான விஷயம், புரியாதனமான விஷயம், அது போக்கிரித்தனமான விஷயம். இது விமர்சனம் பண்ணுன்னு யாராவது பேசினாங்கன்னா நாங்கள் சொல்கிற விமர்சனம் அது வேற மாதிரி இருக்கும். எங்களை விமர்சனம்லாம் பண்ணக்கூடாது. தாவேக அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், விசிக ஆகிய கட்சிகள் இடம்பெற்றிருந்த நிலையில் அதற்கு திமுகவின் ராசா மற்றும் RS பாரதி ஆகியோர் விமர்சனங்களை முன்வைத்திருந்தனர். எங்களை விமர்சிப்பது முட்டாள்தனமானது. முஸ்லிம்கள் வாக்கு இல்லாமல் திமுக ஜெயித்திருக்க முடியுமா? ஜெயித்த இடங்களில் திமுக கணக்கெடுக்க வேண்டும் என்று முஸ்லிம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் தெரிவித்திருக்கிறார். எங்களை விமர்சிக்க யாருக்கும் உரிமை இல்லை. முஸ்லிம்கள் வாக்கு இல்லாமல் திமுக வென்றிருக்குமா? ஜெயித்த இடங்களில் திமுக கணக்கெடுக்க வேண்டும் என்று காதர் மொய்தீன் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் இனி கூட்டணி ஆட்சி முறையே. தாவேக தொடங்கியது, இனி நிற்காது. புதிய சகாப்தத்தை உருவாக்கியுள்ளார் விஜய் என்று தெரிவித்திருக்கிறார் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தலைவர் காதர் மொய்தீன்.
அமைச்சரவையில் நாங்கள் இடம் பெற்றிருக்கலாம். அமைச்சர் இடம் பெற்றதுனால கூட்டணியை முறிச்சுன்னு சொல்லலையேனா தேர்தல் காலத்தில் நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி நடந்திருக்கா? இல்ல எனக்கு புதுசா கொஞ்சம் அது வியப்பா இருக்கு. அமைச்சரவையில இடம் பெற்றுட்டும் நம்ம இந்த கூட்டணியில எதிர்கூட்டணியோட தொடர முடியுமா? கூட்டணி பத்தி தேர்தல் காலத்துல முடிவு பண்ற கூட்டணியில இப்ப தேர்தல் வந்த காலத்துல தான் முடிவு செய்யணும். அமைச்சரவையில் நாங்கள் இடம் பெற்றிருக்கலாம். அமைச்சர் இடம் பெற்றதுனால கூட்டணியை முறிச்சுன்னு சொல்லலையேனா தேர்தல் காலத்துல நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி நடந்திருக்கா? இல்ல எனக்கு புதுசா கொஞ்சம் அது வியப்பா இருக்கு. அமைச்சரவையில இடம் பெற்றுட்டும் நம்ம இந்த கூட்டணியில எதிர்கூட்டணியோட தொடர முடியுமா? கூட்டணி பத்தி தேர்தல் காலத்துல முடிவு பண்ற கூட்டணியில இப்ப தேர்தல் வந்த காலத்துல தான் முடிவு செய்யணும். ஜனநாயக மரபு தமிழ்நாட்டில் இதுவரை கூட்டணி அமைச்ச மரபு கிடையாது. இப்போ முதல் முறையாக தமிழக வெற்றி கழகம் அதை தொடங்கியிருக்கு. இது இதோட நிற்காது. இனி வருங்காலத்தில் இந்த தொடரும் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஏன்னா இது ஒன்று வந்தாச்சு, வந்தது தொடர்ந்து நீடிக்கத்தான் வேணும். அது நீடிக்க தான் எல்லா கூட்டணியிலையும் வரக்கூடியவங்க அத்தனை பேர் சிந்திப்பாங்க, செய்வாங்க. காலப்போக்கில் அதான் நடக்கும். அப்படி ஒரு புதிய சகாப்தத்தை விஜயோட உருவாக்கி இருக்கிறான்னு தான் நம்புகிறேன். ஜனநாயக மரபு தமிழ்நாட்டில் இதுவரை கூட்டணி அமைச்ச மரபு கிடையாது. இப்போ முதல் முறையாக தமிழக வெற்றி கழகம் அதை தொடங்கியிருக்கு. இது இதோட நிற்காது. இனி வருங்காலத்தில் இந்த தொடரும் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஏன்னா இது ஒன்று வந்தாச்சு, வந்தது தொடர்ந்து நீடிக்கத்தான் வேணும். அது நீடிக்க தான் எல்லா கூட்டணியிலையும் வரக்கூடியவங்க அத்தனை பேர் சிந்திப்பாங்க, செய்வாங்க. காலப்போக்கில் அதான் நடக்கும். அப்படி ஒரு புதிய சகாப்தத்தை விஜயோட உருவாக்கி இருக்கிறான்னு தான் நம்புகிறேன். தமிழ்நாட்டில் இனி கூட்டணி ஆட்சி முறையே. தாவேக தொடங்கி வைத்தது இனி நிற்காது. புதிய சகாப்தத்தை உருவாக்கியுள்ளார் விஜய் என்று தெரிவித்திருக்கிறார் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன். தமிழ்நாட்டில் இனி கூட்டணி ஆட்சி முறைதான். தாவேக தொடங்கி வைத்தது இனி நிற்காது. புதிய சகாப்தத்தை உருவாக்கியுள்ளார் விஜய் என்று தெரிவித்திருக்கிறார் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் இதனை தெரிவித்திருக்கிறார். தாவேக ஆட்சி அமைப்பதற்கு முன் நடந்தது என்ன? திமுக அதிமுக கூட்டணி அமைக்க முயற்சி நடைபெற்றது. புதிய தலைமுறைக்கு முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் பேட்டி. தாவேக ஆட்சி அமைப்பதற்கு முன் நடந்தது என்ன? திமுக மற்றும் அதிமுக கூட்டணி அமைக்க முயற்சி நடந்தது உண்மைதான். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.